தமிழ்நாட்டில் மலிவு விலையில் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிவித்தார். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் மருந்தகம் என்ற திட்டத்தை தொடங்குவதாக அறிவித்தார். நீரிழிவு உள்ளிட்ட நோய்களுக்கு மக்கள் மருந்துகளுக்காக அதிகம் செலவழிக்கும் நிலையில் அவற்றை மலிவு விலையில் கிடைப்பதை உறுதி செய்ய இந்த திட்டம் தொடங்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை என்று தொடங்கப்படவுள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் எனவும் இத்திட்டத்தின் கீழ் மருந்தகம் தொடங்குபவர்களுக்கு 3 லட்சம் மானியத்தோடு கடனுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். இதேபோல் ஓய்வுற்ற முன்னாள் படைவீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் முன்னாள் படைவீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். சுதந்திர தின விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதையும், சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பாக விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளில் சிறந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிக்கு விருது வழங்கப்பட்டது. சிறந்த மாநகராட்சியாக கோவைக்கும், சிறந்த நகராட்சியாக திருவாரூருக்கும், சிறந்த பேரூராட்சியாக கோவை மாவட்டத்தில் உள்ள சூலூருக்கும் விருது வழங்கப்பட்டது. தகைசால் தமிழர் விருது இந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. பெருந்தலைவர் காமராசரின் வழியில் பயணித்து மக்கள் நலனுக்காகவும் தமிழ்மொழி வளர்ச்சிக்கும் மாபெரும் பணியாற்றி வரும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. வயநாடு நிலச்சரிவின் போது துணிச்சலாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த கூடலூரைச் சேர்ந்த செவிலியர் சபீனாவுக்கு துணிவு மற்றும் சாகசத்துக்கான கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது. டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது இஸ்ரோவின் சந்திரயான் 3 விண்கல திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு வழங்கப்பட்டது. இதேபோல் நல்லாளுமை விருதுகளும் வழங்கப்பட்டன. திட்டத்தின் இயக்குநர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் வீரமுத்துவேல்